தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் கொட்டிய விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவருடைய தாயார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி அறிகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி மேலும் தற்பொழுதைய உத்தரவு தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றக்கூடிய அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அதன் பின்னணியில தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இருப்பதாகவும் கூறி யூடியூபர் சவுக் சங்கர் சில ஆதாரங்களை முன்வைத்து குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இதையடுத்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி நுழைந்த தூய்மை பணியாளர்கள் அவரது தாயை விரட்டி வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து வீடு முழுவதும் கழிவுநீர் மற்றும் மனித கழிவை கொட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக் சங்கரின் தாயார் கமலா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அரசியல் மற்றும் காவல்துறையினர் தொடர்பு இருக்கிறதுனால இந்த விசாரணையானது நியாயமாக நடக்காது, அதனால சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில், அதாவது சிபிசிஐடி தரப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு இதுவரைக்கும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 21 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் விசாரணையானது ஆரம்பகட்ட நிலையில் தான் இருக்கிறது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 12 வாரங்கள்ல இந்த வழக்கு தொடர்பான புலன் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கமலா தாக்கல் செய்த அந்த மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.